மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் பூவிழி. மழை மேகமடி நீ எனக்கு. கருமை வண்ணம் பூசப்பட்டு பிரபஞ்சம் முழுவதையும் காரிருள் ஆட்சி செய்யும் நேரம் அது. முழுமதி தன்னந்தனியாக வானில் ஆட்சி செய்யும் அழகை புவியின் பாதுகாப்பு வட்டத்தினுள் நின்று வெறித்து பார்த்தாள் நம் நாயகி தூரிகா. வளமையாக நிலவை ரசிக்கும் அவள் விழிகள் இன்று நிர்மலமான பார்வையை வீசும் பொருள் அறியாமல்தான் பிறைமதியும் வானிலிருந்து தூரிகாவை கண்டிருந்தது. அவள் மனநிலைக்கு சற்றும் பொருத்தமற்று அவள் நின்றிருந்த வீட்டின் கீழ் தோரணங்கள், குட்டி குட்டி ஒளிவிளக்குகள் கட்டப்பட்டு வாயிலை அடைக்கும் கோலம் வரையப்பட்டு அந்த வீதியிலேயே தனித்திருந்தது. மச்சி, இந்த நேரத்துல எங்கே நடி பண்ற? அமைதியை உடைத்து குரல் கொடுத்தபடி மேலே வந்தாள் தூரிகாவின் தோழி நந்தினி. அவ்வளவுதான் இல்ல, உரைத்த தூரிகாவின் மனநிலை நந்தினிக்கும் புரியாதில்லை. விடு, பாத்துக்கலாம். இப்ப இந்நேரம் நீ தனியா வந்து நின்னா தேவையில்லாத பேச்சுதான் வரும், வந்து தூங்கு என்று கூறிய தோழியின் கூற்றில்தான் தூரிகாவிற்கு அத்தனை எரிச்சல். இருப்பினும் தற்போது ஏதும் வாயாட விரும்பாமல் அவளுடன் சென்று மெத்தையில் விழுந்தவள் இரவு முழுவதும் தூங்காது கழித்தாள். மறுநாள் காலை, செல்வி, பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நகை துணி எல்லாத்தையும் சீக்கிரம் வண்டியில் எடுத்து வை, நேரம் போய்கிட்டே இருக்கு பாரு என்று பட்டுப்புடவை சகிதம் அமர்ந்திருந்த அந்த வீட்டின் பெரியவர் மல்லிகா பாட்டி ஓங்கி குரலிட்டார். வச்சாச்சு அத்த என்று 4 சரம் மல்லிகையை கையில் எடுத்துக்கொண்டு மகளின் அறைக்கு சென்ற தமிழ் செல்வி கண்டது என்னவோ திருமண கோலத்தில் தயாராகி அமர்ந்திருந்த தூரிகாவை தான். அவருக்கும் மகளை இப்படி ஒரு நிலையில் திருமணம் செய்து அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம். எதுவும் பேசாமல் பூவை தலையில் வைத்து அவளை வெளியில் அழைத்து வந்தார். நல்ல நேரத்தில் தெய்வங்களை வணங்கி தந்தை ஆறுமுகத்திடமும் தாய் தமிழ்செல்வியிடமும் ஆசி பெற்று பாட்டியான மல்லிகாவிடமும் ஆசி பெற்று தன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டாள் தூரிகா. அவர்கள் திருமண மண்டபத்தை வந்தடையும் போதே மாப்பிள்ளை வீட்டினர் இவர்களை வரவேற்க தயாராக நின்றிருந்தனர். தூரிகாவிற்கு ஆழம் சுற்றி உள்ளே அழைத்து சென்றனர். முதல்ல நிச்சயத்துக்கு தயாராயிடுமா? வருங்கால மாமியார் பொன்னரசி கூறி சென்றதும், இதே தன்னை பற்றிய உண்மைகள் அறிந்தாலும் இவர் இப்படித்தான் பேசுவாரா என்று தானாக ஒப்பிட்டு பார்த்தது தூரிகாவின் மனம். ஏதோ சுற்றி இருக்கும் சுவர்கள் நெருங்கி வந்து அவளை மூச்சு விட முடியாமல் நெருக்குவதை போன்ற மனத்தோற்றம் அவளுக்கு. புடவைய கட்டிட்டு வா தூரி, உரைத்த தாயை மௌனமாக ஏறிட்டு, ஏமாத்திர மாதிரி இருக்குமா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடலாம் என்றாள். ஒரு பெருமூச்சு இழுத்துவிட்ட தமிழ் செல்வியும், இங்க பாருமா, சூழ்நிலை தான் மனுஷங்களை நல்லவங்க கெட்டவங்களா தீர்மானிக்கிறது. இப்ப நம்ம சூழ்நிலை நம்மள கெட்டவங்களா சித்தரிச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கும் உன் வாழ்க்கை முக்கியம். தயவு செஞ்சு உண்மையை சொல்றேன்னு இந்த கல்யாணத்தை நடத்திடாதடா. கெஞ்சி கேட்கும் தாயை மீறி உண்மையை உரைத்திடவும் முடியவில்லை அவளால். இயந்திரமாக அலங்கரித்து மேடை ஏறினாள். மணப்பெண்ணுக்கான எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கும் தூரிகாவிற்கு சற்றும் பொருத்தமில்லாமல் துள்ளலாக அமர்ந்திருந்தான் சித்தார்த் பிரசன்னா. பிங்க் நிற பட்டுப்புடவையில் தன் அருகில் அமர வைக்கப்பட்டவளையே விழியகலாமல் பார்த்தவன், இந்த புடவையில் அப்படியே பார்பிடால் மாதிரி இருக்க என்று கிசுகிசுக்கவும் செய்தான். தூரிகாவிற்கு மேலும் தலையில் பாரம் கூடிக்கொண்டு போனதை போன்ற உணர்வு. நிச்சய தாம்பூலம் மாற்றப்பட்டு பெண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியாக வளைத்து வளைத்து புகைப்படங்கள் எடுக்கப்பட்டனர். சித்தார்த் என்னவோ வெகு இயல்பாகத்தான் அவளிடம் பழகினான். உனக்கு போஸ் ஓகே தானே? ஏதாவது வேணும்னா சொல்லு. அம்மா போதும், எத்தனை நேரம் தான் முரண்ணு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க என்று அவளுக்காக பார்த்து ஒவ்வொன்றாய் செய்தான். தூரிகாவிற்கே ஒரு கட்டத்திற்கு மேல் வெகு நாட்கள் காதலித்த போல் தன்னை பார்த்து கொள்கிறானே என்ற எண்ணம் வந்துவிட்டது. அந்நேரம் திருமண மண்டபத்தில் பாட்டு சத்தம் கேட்க ஆரவாரமாக நடனமாடியபடியே இவர்களை நோக்கி நெடுநெடுவென்று வளர்ந்த ஒரு ஆடவன் வந்தான். வந்ததும் அல்லாமல் வேகமாக தூரிகாவை அத்தனை பேர் முன்பு அணைத்து, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ பேபி என்றான் சத்தமாக. சித்தார்த்தின் தாய் தந்தை தொடங்கி மண்டபத்தில் குழுமியிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் அந்தவனின் செயல் சற்று அதிகப்படியாகத்தான் தோன்றியது. நந்தினிதான் அவனை பிடித்து இழுத்தவள், எரும மாடே, சுத்தி எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னு பாரு என்று திட்டினாள். தூரிகா திரும்பி சித்தார்த்தின் முகத்தை பார்க்க மற்றவர்களைப் போல் அவன் முகத்தில் எந்த கடுகடுப்பும் சிறுசிறுப்பும் இல்லை.
மாறாக சிறு புன்னகையை வைத்து நின்றிருந்தான். இது என் ஃப்ரெண்டு விதுரன், நாங்க ஒன்னாதான் படிச்சோம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் என்று விளக்கமளித்தாள். ஓ ஹாய் ப்ரோ என்று சித்தார்த் கை கொடுக்க விதுரனும் அவனை அணைத்து விடுவித்து தன் வாழ்த்தை கூறினான். நந்தினி விதுரனை அழைத்து கொண்டு சென்றதும் தூரிகா சித்தார்த்தின் புறம் திரும்பி, அவன் எப்பவுமே அப்படித்தான் என்கிட்ட நடந்துக்குவான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது தப்புன்னு சொன்னா நாளைக்கு நீ என்னையும் இந்த மாதிரி தான் தப்பா பாப்பேன்னு அர்த்தம். உங்க 2 பேர் கண்ணிலேயே தெரியுது உங்களுக்கு இடையில இருக்கிற பாண்டிங் எவ்வளவு பியூரா இருக்குன்னு என்று அவன் கூறியதில் தூரிகாவின் மனதில் முதலில் சித்தார்த்தின் மேல் ஓர் ஈர்ப்பு உருவானது. நேரம் நகர இரவு வரவேற்பிற்கான ஆயத்தங்களும் நடந்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இந்த தலைமுறையினருக்கு உரித்தான வகையில் நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. என்ன, தூரிகாவிற்குத்தான் அதில் எதிலுமே மனதை நிலைக்க விட முடியவில்லை. அவள் சித்தார்த்தின் அருகில் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் அவனை ஏமாற்றுவது போன்ற கற்பனைகளை வளர்த்து கொண்டாள். இரவில் அனைவரும் உறங்க சென்றதும், நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறேன் என்ற தோழியை திடுக்கிட்டு பார்த்தாள் நந்தினி. சொல்ல வேண்டான்னு நீங்க 1000 காரணம் சொல்லலாம், ஆனா அவரோட நல்ல மனசு ஒண்ணு போதும், என்னை கொன்னு புதைக்குதுடி. பொய்யான அஸ்திவாரத்துல எங்க உறவு தொடங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறேன் என்றவள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். நந்தினிக்குத்தான் இவன் உண்மையை சொன்னா அவர் அடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா என்ற அச்சம். கல்யாண கனவுகளுடன் விழிகளை மூடிப்படுத்திருந்த சித்தார்த் அலைபேசி சினுங்கிய சத்தத்தில் கண் விழித்தான். திரையில் மிளர்ந்த தூரிகாவின் பெயரை பார்த்ததும் இதமான மனநிலையில் அழைப்பை ஏற்றான். நான் இப்பவே உங்களை பார்க்கணும் சித்தார்த். இப்பவா? எல்லாரும் வெளியே இருப்பாங்களே. இல்ல, நான் இப்பவே உங்ககிட்ட பேசி ஆகணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு வாங்க என்று அழைப்பை துண்டித்தாள். யோசனையுடன் அவள் கூறிய இடத்திற்கு வந்த சித்தார்த் கண்டது என்னவோ, அண்ணார்ந்து வானில் நிலவை விரித்து கொண்டிருந்தவளைத்தான். என்னாச்சு? ஏன் இங்க வர சொன்ன? குரல் வந்த திசையில் திரும்பி, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் சித்தார்த். நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க என்ன வேணா முடிவிடுங்க, ஆனா இது உங்ககிட்ட இருந்து மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சாகிற மாதிரி இருக்கு என்றவள் கண்களில் சில துளி கண்ணீர். ஏய், ஏன் அலற? அவள் அருகில் வந்தவனை கை நீட்டி தடுத்தாள் தூரிகா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது பட்டாம்பூச்சியாய் சுற்றி திரியும் ஒரு இளம் பெண்ணாக தூரிகா வலம் வந்து கொண்டிருந்த சமயம் அது. அவளுக்கு நண்பர்கள் என்றால் அது நந்தினி, விதுரன் மற்றும் லக்ஷ்மி. வெவ்வேறு துறைகளை தத்தமது விருப்பப்படி தேர்ந்தெடுத்திருந்தாலும் விரும்பியே தேர்ந்தெடுத்த அவர்கள் நட்பு எந்தவித தடையும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருந்தது. தூரிகாவும் லக்ஷ்மியும் ஒரே துறையில் ஒன்றாக பயின்று வந்தனர். பின்விளைவுகளை யோசிக்காது முடிவெடுக்கும் இளம் வயதில் இருந்த தூரிகா தங்கள் வகுப்பில் பயின்று வந்த மாணவனான பிரணவின் மேல் காதல் வயப்பட்டாள். அவனை பாரு, எவ்வளோ அழகா இருக்கான்னு. இந்த சோடாபுட்டி அனிதா எப்ப பார் அவன் கூடவே சுத்ரா, இன்னைக்கு ஏண்டி அவன் வரல என்று படிப்பில் கவனம் இல்லாது எந்நேரமும் அவன் நினைப்பிலேயே ஏதேனும் லக்ஷ்மியிடம் புலம்பிக் கொண்டே இருந்தாள் தூரிகா. உன்னோட தொல்லை நாளுக்கு நாள் தாங்க முடியலடி, இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் வேற இடத்துல போய் உட்காந்துருவேன் என்று அவளை மிரட்டிய லக்ஷ்மி இயல்பிலேயே அதிகம் பேசாத சாதுவானவள். தாய் தந்தை இல்லாமல் விடுதியில் வளர்ந்தவள். ஆனால் தூரிகா வீட்டில் செல்லமாகவும் அதிக சுதந்திரமாகவும் வளர்ந்தவள். தோழியின் பேச்சை கேட்காமல் காதல் என்ற மாய வழியில் சிக்கியவள் ஒரு நாள் உரியவனிடம் மனதில் இருப்பதை உரைத்தும் இருந்தாள். பிரணவும் நானும் உன்னை காதலிக்கிறேன் தூரிகா என்க முதல் காதல் கைகூடிய நிகழ்ச்சியில் எந்நேரமும் அவனுடனேயே பொழுதை கடத்த தொடங்கியிருந்தாள். இப்பெல்லாம் தூரி கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவ வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாக போகுது என்று லக்ஷ்மி விதுரனிடமும் நந்தினியிடமும் புலம்பி தள்ளுவாள். தொலைபேசி அழைப்பு, குறுஞ்செய்திகள், கல்லூரியில் ஒன்றாக சுற்றித் திரிவது என்று தொடர்ந்த தூரிகாவின் காதல் ஒரு கட்டத்தில் அவ்வப்போது வெளியில் செல்வது வரை நீண்டது. லக்ஷ்மி, நந்தினி, விதுரன் என்று அனைவரும் எச்சரித்தும் தூரிகா பிரணவின் மேல் இருந்த காதல் மயக்கத்தில் இவர்களை புறந்தள்ளினாள். லக்ஷ்மிக்கு முற்றிலுமாக தூரிகாவின் போக்கு பிடிக்காமல் போனதால் அவளிடம் சற்று இடைவெளியை கடைபிடிக்க தொடங்கினாள். இது யாவும் தூரிகாவிற்கு கவலை அளித்தாலும் அவளுக்கு முற்றும் முதலாக பிரணவே தெரிந்தான். அன்றொரு ஞாயிறு வெகு நாட்கள் கழித்து தூரிகா லக்ஷ்மிக்கு அழைத்திருந்தாள். சொல்லு கேட்ட லக்ஷ்மியிடம், ஏண்டி 2 நாள் காலேஜ் வரலையே, என்ன எதுன்னு கூப்பிட்டு கேட்போம்னு தோணுச்சா உனக்கு என்றாள் தூரிகா.
நீ காலேஜ் வரலையா இல்லை கிளம்பி வந்து உன் ஆள் கூட ஊர் சுத்த போனியான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கூப்பிட்டு உங்களை தொந்தரவு பண்ணிட்டா? உரைத்தாள் லக்ஷ்மி. சரி, அதை விடு. வர வர வெள்ளிக்கிழமை காலேஜ் லீவு தானே, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? கள்ளமாக கேட்டாள் தூரிகா. அது என்ன, நம்ம 2 பேர் மட்டும்? ஏன் நந்தினியும் வித்ரனியும் கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்ல போறாங்க என்று சந்தேகமாய் கேட்டாள் லக்ஷ்மி. அது இல்லடி, பிரணவ் வெளியே போலான்னு சொன்னா லீவ் நாள் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க. உன் கூட வரேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அதுதான். இழுத்தவளுக்கு முடியாது என்று உடனே மறுப்பளித்து விட்டாள் லக்ஷ்மி. எப்படியோ பேசி பேசி விதுரனுக்கும் நந்தினிக்கும் தெரியாமல் அன்று தூரிகா லக்ஷ்மியுடன் பிரணவை சந்திப்பதற்கு சென்றாள். விருப்பமே இல்லாமல் அவளுடன் வந்திருந்த லக்ஷ்மிக்கு எப்போதடா இவளை அழைத்து கொண்டு வீடு போய் சேருவோம் என்றுதான் இருந்தது. ஏன் உன்னை இவ்வளவு தூரம் தனியா வர சொல்லியிருக்கான்? பக்கத்திலே பார்த்துட்டா என்ன? கேள்வி எழுப்பிய லக்ஷ்மியிடம் தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு தான் கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லியிருக்கான் என்றாள் தூரிகா. இருப்பினும் ஏதோ உறுத்தலாக இருக்கவும் லக்ஷ்மி தூரிகாவிற்கு தெரியாமல் விதுரனுக்கு அவர்கள் பிரணவை சந்திப்பதற்கு செல்வதை குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டுதான் அந்த பண்ணை வீட்டிற்கு சென்றாள். தந்தையின் பணத்தில் கும்மாளம் அடிக்கும் குணம் கொண்ட பிரணவ் எதற்காக தங்களை தனியாக வர வைக்க வேண்டும் என்ற கேள்வி லக்ஷ்மியின் மனதிற்குள் நேரமாக உறுத்தி கொண்டே இருந்தது. ஆட்டோவில் பயணித்து எப்படியோ அவ்விடத்தை வந்தடைந்த பெண்கள் இருவரும் அந்த வீட்டினுள் சென்றனர். சுத்தி யாருமே இல்ல, வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் கூட இல்லையா என்று கேட்ட தோழியின் மீது எரிச்சல் பட்டு கொண்ட தூரிகாதான், ஏண்டி எல்லாத்தையும் சந்தேகமாவே பார்க்கற, கொஞ்ச நேரம் தான் என்ஜாய் பண்ணேன் என்று இடம் வந்ததும் அவளை விட்டு பிரணவை பார்க்க உள்ளே சென்றாள். லக்ஷ்மி உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்று விட்டாள். இங்கே பல பெண்கள் ஏமாறும் ஒற்றை காரணம் காதல்தான். எதிர்த்தரப்பிலிருந்தும் உண்மையான தூய்மையான காதலை பெற்றால் மட்டுமே நாம் கொண்ட காதலும் முழுமையடையும். ஆரம்பத்தில் இருந்து சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்த பிரணவ் தூரிகாவை உண்மையாக நேசிக்கவில்லை. இன்று அவன் திட்டமிட்டு அவளையும் உடன் லக்ஷ்மியையும் அழைத்து வர கூறிய காரணமே வேறு. அங்கே வீட்டின் வரவேற்பறையில் பிரணவும் அவன் நண்பர்களும் குடியும் கும்மாளமுமாக இருக்க உள்ளே நுழைந்த தூரிகா சற்று நேரத்திலேயே அங்கு இருக்க பிடிக்காமல் புறப்படத்தான் எத்தனித்தாள். அதற்குள் பிரணவ் தன் வேடத்தை களைத்து உண்மையான சுயரூபத்திற்கு வந்துவிட்டான். அவனும் அவன் நண்பர்களும் சேர்ந்து தூரிகாவை நெருங்க முயன்ற சமயம் அவள் லக்ஷ்மி என்னை காப்பாத்து என்று கத்தியது வெளியில் இருந்த அவள் தோழிக்கு கேட்டு பதறியடித்து உள்ளே ஓடி வந்தாள். அங்கே தூரிகா இருந்த நிலையை கண்டதுமே நேர காத்திருக்கும் அதர்மத்தை நொடியில் கணித்து விட்டவள் இந்த நிமிடம் அவளை விடவும் தூரிகாவை காப்பாற்றி விடத்தான் சித்தமானாள். கிட்டத்தட்ட 5-6 தடியன்கள் அங்கிருக்க, டேய் இவ்வளவு விடுங்க, அங்க நிக்கிறவளை புடிங்கடா என்று பிரணவ் ஆணையிட அவன் நண்பர்களும் லக்ஷ்மியிடம் வந்தார்கள். தூரி இங்கிருந்து போ, நான் விதுரனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், அவன் சீக்கிரம் வந்துடுவான், இங்கிருந்து போ என்று கத்தினாள் லக்ஷ்மி. அவர்கள் லக்ஷ்மியின் புறம் திரும்பியதும் அழுது கொண்டே ஆடைகளை புனைந்த தூரிகா, நீயும் வாடி போயிடலாம் என்று லக்ஷ்மியை அழைத்தாள். நீ முதல்ல போ, விதுரம் வந்தது கூட்டிட்டு வா என்றவளின் கூற்றை கேட்டு பயத்தில் இருந்த தூரிகா அந்த வீட்டை விட்டு வேகமாக வெளியில் ஓடினாள். போதையில் இருந்த பிரணவும் அவன் நண்பர்களும் தூரிகாவை விடுத்து லக்ஷ்மியின் புறம் திரும்பியிருந்தனர். சற்று நேரத்தில் பதறியடித்து ஓடி வந்த விதுரன் அங்கு கண்டது என்னவோ பேயறைந்தாற் போல் நின்றிருந்த தூரிகாவைதான். என்னாச்சு? எத்தனை முறை கேட்டும் பதில் கூறாமல் போனவளால் உள்ளே சென்று பார்த்தான் விதுரன். அங்கு பிரணவும் அவன் நண்பர்களும் சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்து கிடக்க, லக்ஷ்மியும் ஒரு ஓரமாக இறந்து கிடந்தாள். தன் மானம் காக்க அந்த கயவர்களை கொன்று அவளும் உயிரை துறந்திருந்தாள் லக்ஷ்மி. காதலித்தவன் செய்த துரோகத்திலேயே பித்து பிடித்ததை போலிருந்த தூரிகா லக்ஷ்மி அவர்களிடமிருந்து தப்ப முயன்று இறுதியில் இறந்ததை கண்ணார கண்டும் ஏதும் செய்ய முடியாமல் திக்பிரமை பிடித்ததைப் போலவே மாறிவிட்டாள். விதுரன் மீதமிருக்கும் தோழியை காப்பாற்ற வேண்டும் என்று தூரிகாவை உடனே அங்கிருந்து கூட்டி சென்றிருந்தான். பிரணவின் தந்தை அரசியல்வாதி என்பதால் அந்த மரணம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. உண்மையை கண்டறிந்த காவல்துறையிடமும் லக்ஷ்மி அந்த வீட்டிற்கு திருட வந்ததாகவும் அதை தடுக்க முயன்ற மகனையும் அவன் நண்பர்களையும் கொன்றுவிட்டு எதிர்பாராமல் அவளும் இறந்து விட்டாள் என கதையை மாற்றி கூற வைத்து விட்டார் பிரணவின் தந்தை. சிறு வயதிலிருந்து அனாதரவாக வளர்ந்த லக்ஷ்மிக்கு சொந்தங்கள் என சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது.
தூரிகாவின் குடும்பமும் விதுரனும் நந்தினியும் சேர்ந்துதான் அவளுக்கான சடங்குகளை செய்து முடித்தனர். தூரிகா அந்த சம்பவத்தில் மொத்தமாக ஆளே மாறி போனாள். வெகு நாட்கள் சுவற்றையே வெறித்து பார்த்து அமர்ந்திருந்தவள் ஒரு கட்டத்தில், லக்ஷ்மி எங்க? அவ என்னை வெளியே போக சொன்னா, திரும்ப வரவே இல்லை என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்து இறுதியாக மனநல மருத்துவத்தின் மூலம் சற்று தேறினாள். இருப்பினும் அந்த இழப்பின் தாக்கமும் துரோகத்தின் சுவடும் அவளை ஒரு நடைப்பிணமாகவே வைத்தது. தூரிகாவின் குடும்பமும் அவளை இந்நிலையில் பார்க்க முடியாததால் அந்த ஊரை விட்டு கோயம்புத்தூர் வந்துவிட்டனர். நாள் போக்கில் தனக்குத்தானே ஒரு திரையை போட்டு மனிதர்களை பார்க்க பழகிய தூரிகாவால் தோழியின் இழப்பை மட்டும் கடக்க இயலவில்லை. எங்கே மகள் வாழ்வில் நடந்த அசம்பாவிதங்கள் தெரிந்தால் அவள் மனவாழ்வு பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் அவள் பெற்றோரும் சித்தார்த்தின் வீட்டிற்கு இந்த உண்மைகளை தெரியப்படுத்தாமலே திருமண ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் தூரிகாவிற்கு சித்தார்த்திடம் தன் கடந்த கால வாழ்வை மறைப்பது அவனுக்கு துரோகம் இழைப்பதை போன்று மனதை உறுத்தவே அவனிடம் மொத்த உண்மைகளையும் ஒப்பித்திருந்தாள். உங்களுக்கு வர மனைவி முதல்ல உங்களை நேசிக்கணும், அவளோட அழகா வாழணும்னு உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். ஆனா நான் ஏற்கனவே ஒரு பொறுக்கிய காதலிச்சு அவன்கிட்ட கலங்கப்படலைனாலும் என் மொத்த உடம்பையும் அவனுங்க பார்த்துருக்காங்க. இப்ப வரைக்கும் கண்ணை மூடினா எனக்கு லக்ஷ்மி தான் வருவா. ஏன் மடத்தனத்தினால அவ உயிரே போயிருக்கு. இதுதான் நான். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் மதிக்கிறேன். கூறியவளையே கைகளை கட்டி இறுக்கமான முகத்துடன் கண்டிருந்தான் சித்தார்த் பிரசன்னா. 3 மாதங்கள் கடந்திருந்தது. அந்த மாலை வேளை அலுவலகம் முடிந்து அருகில் இருந்த பேருந்து நிலையத்தில் தோள்பையுடன் நின்றிருந்தாள் தூரிகா. முன்பை போல் அல்லாது அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அரை மணி நேரத்திற்கு பின்னர் இருசக்கர வாகனத்தை அவள் முன்பு வந்து நிறுத்தி தலைக்கவசத்தை அகற்றினான் சித்தார்த். அவனை கண்டதும் சூரியனை கண்டு மலரும் சூரியகாந்தியை போல் முகம் மலர்ந்தாள் தூரிகா. என்ன மேடம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனா? கேட்டவனிடம், யார் யாரை வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் என்றாள் தூரிகா. ஆம், தூரிகா உண்மைகள் யாவையும் சித்தார்த்திடம் உரைத்தும் அவன் அவளைத்தான் திருமணம் செய்து கொண்டான். அவள் மீது தன் விருப்பத்தை திணிக்காமல் அவளுக்கான அவகாசம் அளித்து காதலால் அவளை ஆண்டு கொண்டிருக்கிறான். களங்கப்பட்டவளாகவோ ஒரு உயிர் செல்ல காரணமாக இருந்ததை வைத்து நிந்திக்கவும் நினைக்காத ஒரு ஆண் அவள் வாழ்வில் கிடைத்தது தூரிகாவின் அதிர்ஷ்டம். பிரணவை போன்ற ஆண்கள் வாழும் இதே உலகில்தான் சித்தார்த்தை போன்ற ஆண்களும் வாழ்கின்றனர். பெண்கள் மீது அவர்கள் பதிக்கும் கண்ணோட்டத்தில்தான் அவள் குணம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆண்களின் காதலை உடலையும் அவள் தனக்கு அளிக்கும் கற்பையும் வைத்துதான் அளவிட வேண்டும் என்று யார் உரைத்தது? இதோ தூரிகாவின் மேல் 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சித்தார்த் அவளில் கண்டது அவள் மனதை மட்டுமே. அவள் ஏறியதும் வாகனத்தை முறுக்கிய சித்தார்த் அன்னார்ந்து பார்க்க மழை மேகங்கள் யாவும் திரண்டு ரம்மியமான மழைக்கு தயாராய் நின்றிருந்தது. மழையோட அழகு என்னன்னு தெரியுமா தூரி? சடசடன்னு சாரல் விழும்போது கூட நம்ம ஓடி போய் நம்மளை நனையாம காப்பாத்திக்க தான் பார்ப்போம். ஆனா மழை வரதுக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து நிக்குது பாத்தியா இந்த மழை மேகங்கள். இதுதான் மழையை விட ரொம்ப அழகு. இந்த மழை மேகங்களை போலதான் நீயும் எனக்கு என்றவன் கூற்றில் புன்னகைத்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சித்தார்த்தின் பார்வையில் தூரிகா களங்கமற்ற அந்த மழை மேகத்தை போன்றவள்தான். நன்றி.